ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆண்ட்ரிட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல நம்மளுக்கு வந்து மொத்தம் இவ்வளோ ஓகேங்களா. இது வரைக்கும் தான் ஃபார்முலா. இது வந்து ஃபார்மேட் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், சரிங்களா. இப்போ வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி நான் ஓவர்வியூ காமிப்பேன். பார்த்துட்டு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிகல் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இது பார்ட் 1 ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வீடியோ. பார்ட் 1ல வந்து என்ன கவர் பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் வித் லாஜிக்கோட, பிளஸ் நம்ம சம்ஸே சால்வ் பண்ண போறோம். அப் டு இல்லஸ்ட்ரேஷன் 10 வரைக்கும் இந்த பார்ட் 1ல இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 11 டு பேலன்ஸ் இருக்க இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் கொஸ்டின் எல்லாமே பார்ட் 2ல வரும். ஸோ பார்ட் 2 வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். அண்ட் தென் அதுக்கப்புறமும் நம்ம வந்து மேலும் எஃப்எம்ல இருக்கிற எல்லா சாப்டரும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க என்ரிச்சிஏவை. இப்போ நம்ம வந்து ரஃபாக இந்த எல்லா ஃபார்முலாவே நம்ம போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர்வியூ காமிக்கிறேன். நம்ம ஃபார்முலா இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா ஷீட்டுக்கே வர வேணாம். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து காசு வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? பப்ளிக் கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. என்ன வாங்க முடியும் பாருங்க. ஷேர்ஸா வாங்க முடியும், டிபெஞ்சர்ஸா வாங்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஷேர்ஸா வாங்குறது ரெண்டா பிரியும். ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா? ஓகே, டிபெஞ்சர்ஸ் வந்து சிம்பிள் டிபெஞ்சர்ஸ் தான். லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வரும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக டிபெஞ்சர்ஸ் தான் இதில். ஓகே, இப்போ இந்த வகையா காசு ஈட்டுறாங்க. இப்போ காசு ஈட்டும் போது நம்ம வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேருக்கும் ஈக்விட்டி ஷேருக்கும் டிவிடெண்ட் கொடுக்கணுமா? அதே போல டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா? ஸோ அந்த இதெல்லாம் காஸ்டாக தானே இருக்கும் கம்பெனிக்கு. ஃபார் த பாயிண்ட் ஆஃப் த ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து இட் இஸ் ரிட்டர்ன் ஃபார் ஹிம். பட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த கம்பெனி, இப்போ நம்ம கம்பெனிக்கு தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த கம்பெனி இட் இஸ் அ காஸ்ட் டு தட் கம்பெனி. அதனால இப்போ நம்ம வந்து அந்த காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு ஷேர் நம்ம இஷ்யூ பண்றோம், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அட்லாஸ்ட் இதோட பர்சன்டேஜ், இதோட பர்சன்டேஜ், இதோட எல்லா வெயிட்டையோட மல்டிப்ளை பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அட்லாஸ்ட் இது கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்றேன். அது கண்டுபிடிச்சிட்டு இஃப் நம்ம வந்து இது ஒரு 10% வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளா. இஃப் நம்ம வேற எங்கேயாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா, இஃப் அட்டால் அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10% இருக்கையில நம்ம வந்து வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 10% ரிகவர் பண்ணும். ஆர் மோர் தென் 10% ரிகவர் பண்ணுவேன். மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%, அதாவது நம்ம வந்து ரிகவர் பண்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லாட்டி அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, கம்பெனி வந்து அது 9% ஈல்டு ஆகுதுன்னா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10%. அது கூட உங்களால நீங்க கொடுக்க முடியாது. அப்போ ஷேர்ஸ்க்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அதெல்லாம் சொல்றேன். கால்குலேட் பண்றது இந்த ஃபார்முலாஸ் வச்சு கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா எப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல டிபெஞ்சர்ஸ் வந்து ரெண்டா பிரியும். ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ் அண்ட் இர்ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ். ஓகேங்களா? இர்ரெடிமபிள்னா என்னன்னா, இது ஒரு பீரியட் ஆஃப் டைமே இருக்காது. அட் த எண்ட் ஆஃப் த இயர் கம்பெனி இருந்து மூடும்போது மேபி அவங்க டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. பட் ஆனால் ரெடிமபிள்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் இன்வெஸ்டர்ஸால. ஓகே, இப்போ அந்த இதுல தான் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இர்ரெடிமபிள்னா என்ன? அதுல இர்ரெடிமபிள்ல இருக்க காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை பிரைஸ். ஓகே, இது என்னடா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்ம லெவரேஜ் டாபிக்ல நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்போம்ல, அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இருங்க, அதை நான் வந்து காமிக்கிறேன்.
ஓகே, லெவரேஜில் நம்ம பார்த்துருக்கோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில். இதோ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதோ காமிக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம அது டேக்ஸ் பெனிஃபிட் எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம், விச் இஸ் ஆஃப்டர் டிடக்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ், அதாச்சும் ஏர்னிங்ஸ் நம்ம டேக்ஸ் எதில் கட்டுறோமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டேக்ஸ் பெனிஃபிட், இதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறதே இல்லை. வி ஆர் நாட் பேயிங் டேக்ஸ் ஃபார் திஸ் அமௌண்ட். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கு. இஃப் அட் ஆல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10,000 வைங்களேன், 10,000க்கு நம்ம வந்து டேக்ஸ் கட்ட மாட்டோம். இருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து இபிஐடி வந்து ஒரு 90,000 வச்சுக்கோங்க, இல்லை 10,000 மைனஸ் பண்ணுறீங்க, அப்போ இபிடி 80,000. இந்த 80,000 தான் 50%, எக்ஸாம்பிள் டேக்ஸ் பர்சன்டேஜ்னா 40,000. அப்போ இந்த 80,000 தான் நம்ம லைக் 50% 40,000. இஃப் அட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி நம்ம 90,000 பே பண்ணியிருப்போம் டேக்ஸ், அப்போ 45,000. அப்போ அந்த இஃப் அட் ஆல் டேக்ஸ் 10,000 இல்லாட்டி 45,000 நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ அந்த 5,000 சேவ். அதுதான் இப்போ நான் இந்த கான்செப்டே. அந்த நம்ம டேக்ஸ் சேவ் பண்றோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த டேக்ஸ் சேவ் பண்றோம் பார்த்தீங்களா, அது நம்ம இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து மைனஸ் டிடக்ட் பண்ணணும், ஆஃப்டர் டேக்ஸ் தான் போடணும். ஓகேங்களா, அப்போதான் நம்மளுக்கு வந்து வேலிட் கால்குலேஷன் இருக்கும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ப்ரைஸ். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees இன்ட்ரெஸ்ட் வைங்களேன், ஆஃப்டர் டேக்ஸ் இப்போ 30% மைனஸ் பண்ணானா, ஆஃப்டர் டேக்ஸ் போட்டானா, இப்போ ப்ரைஸ் வந்து 100னா 7/100. ஸோ 7% தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் கேடி. ஸோ இஃப் அட் ஆல் நம்ம வந்து டிபெஞ்சர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து கேடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே போல் ஷேர்ஸுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, அப்புறம் இது பேர் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, இன்னொன்று இருக்கு காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் ஏர்னிங்ஸ், அது என்னன்னு பார்ப்போம் அப்புறமா. இருங்க, இப்போ ஓகே, இது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சா? சரி, ஓகே. தென் இதுலயே நம்ம வந்து இப்போ ரெடிமபிள் என்ன, அது என்ன இன்வால்வ் ஆகும், ரெடம்ஷன் வேல்யூ இன்வால்வ் ஆகும், இஷ்யூ ப்ரைஸ் இன்வால்வ் ஆகும், அவ்வளோ எக்ஸ்ட்ரா. அண்ட் தென் எத்தனை வருஷம் கழிச்சு ரெடீம் பண்ண போறாங்க, இதெல்லாம் தான் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ஃபார்முலாவோட பேசிக் சென்ஸ் என்னன்னா, மேலே வந்து நம்ம கொடுக்குற பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட், இது ஆஃப்டர் டிடக்டிங் டேக்ஸ், டேக்ஸ் இல்லாமல் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டை நம்ம வந்து இவனுக்கு கொடுக்குறோம்ல, நம்மளுக்கு யாருக்குன்னா இன்வெஸ்டருக்கு. அது நம்மளுக்கு வந்து காஸ்ட்டில் இது நம்ம காஸ்ட் பெனிஃபிட் போக இருக்கிற காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், ப்ரைஸில் எவ்வளோ காஸ்ட் இருக்குது அதுதான் காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதை அப்படின்னு கண்டுபிடிப்போம். அது மேலே பெனிஃபிட் இருக்குது, அதோட கீழே வந்து ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸ் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ். ஸோ ப்ரைஸ்னால் இது பதிலாக இது பி நோட்டு கூட போடலாம், ஆர் நெட் ப்ரோசீட்ஸ் கூட போடலாம். சரிங்களா, சரி, ஓகே. அப்போ இங்கே ரெடிமபிள் என்ன இருக்கும், நம்ம வந்து இது இன்ட்ரெஸ்ட் ஒரு பெனிஃபிட் கொடுக்குமா, அது போக இன்னொரு பெனிஃபிட் கொடுப்போம், என்னதுன்னா ரெடீம் பண்ண விடுவோம். எதை, டிபெஞ்சர்ஸை. அப்போ ரெடீம் பண்ண விட்டா எவ்வளோ வரும் பாருங்க. இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக இஷ்யூ பண்ணும்போது ஒரு அமௌண்ட் இஷ்யூ பண்ணுவோம், அதில் ரெடீம் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டில் ரெடீம் பண்ண விடுவோம். அப்போது ரெடீம் பண்ண விடுற அமௌண்ட் இருக்குல்ல, ரெடம்ஷன் வேல்யூ இருக்குல்ல, ரெடம்ஷன் வேல்யூ இது ஆர்வி. ஓகேங்களா, ரெடம்ஷன் வேல்யூவில் நம்ம வந்து நெட் ப்ரோசீட் மைனஸ் பண்ணால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு எவ்வளோ ரெடீம் பண்ண விடுறோமோ அந்த ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அது அவனுக்கு பெனிஃபிட் தானே. அது எத்தனை வருஷம், இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு அமௌண்ட் எக்ஸாம்பிளாக போடுறேன். இப்போ வந்து 11 rupees ரெடீம் பண்ண விடுறோம், ஆனால் ஆக்சுவலாக நெட் ப்ரோசீட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணது வந்து 10 rupees இஷ்யூ பண்ணும். இது வந்து 11 - 10 டிவைடட் பை 5 இயர்ஸ்க்கு. இது அப்படின்னா நம்ம எவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துருப்போம் ஒரு வருஷத்துக்கு, 0.2 rupees பெனிஃபிட் கொடுத்துருப்போம். அதுதான் இன்னொரு பெனிஃபிட் ஆஃப் நம்ம கொடுக்குது. அது நம்ம நியூமரேட்டரில் போகிறோம். ஸோ ரெடம்ஷன் ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸில் நியூமரேட்டரில் 2 பெனிஃபிட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கீழே வந்து வெறும் நெட் ப்ரோசீட் மட்டும் போடலாமா, போடக்கூடாது. ஏன்னா
நம்மளுக்கு வந்து ரெடம்ஷன் வேல்யூ இருக்கும். ஸோ எது போடலாம், ரெடம்ஷன் வேல்யூவா நெட் ப்ரொசீடான்னு பார்க்கும்போது ரெண்டுமே போட முடியாது. அப்போ ஆவரேஜாக எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடம்ஷன் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ரொசீட் டிவைடட் பை 2 ஆவரேஜாக எடுத்து போட்டுருவோம். இதுதான் டினாமினேட்டரில் இருக்குது. சரிங்களா? இங்கே டினாமினேட்டரில் வெறுமனே நெட் ப்ரொசீட் மட்டும் இருக்கும். இதில் வந்து ஆவரேஜாக எடுத்து போடணும், ஏன்னா ரெடம்ஷன் வேல்யூ இருக்குது. ஸோ சரி, ஓகே. இப்போது டெபெஞ்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போது ப்ரெஃபரன்சஸ் அண்ட் ஈக்விஷன்ஸ். ப்ரெஃபரன்சஸ் வந்து ரெடிமபிள் இரெடிமபிளாக இருக்கானா இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெடிமபிளாகவும் இருக்குது, இர்ரெடிமபிளாகவும் இருக்குது. பட் ஆனால் ஈக்விஷன்ஸ் வந்து ரெடிமபிள் இரெடிமபிளாக இருக்கானா கிடையாது. ஈக்விஷன்ஸ் வந்து இர்ரெடிமபிள் மட்டும்தான், ரெடிமபிள் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஃபைன். இப்போ ப்ரிஃபரன்சஸ் வந்து இர்ரெடிமபிளுக்கு என்னன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருந்துச்சு. ஆனால் ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்டில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. அது எங்கே போய் செக் பண்ணலான்னா, நம்ம லெவரேஜில் நம்ம பார்த்துருந்தோம்ல, இருங்க. இப்போது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ ஏர்னிங்ஸில் அப்புறம் தான் டேக்ஸ் கொடுத்துட்டு டேக்ஸ் கட்டிட்ட பிறகு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை மைனஸ் பண்ணுறோம் ஏர்னிங்ஸில். ஸோ இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கெயின் பண்ண முடியல. ஸோ அதனால் டேக்ஸாக மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, டேக்ஸ் இல்லாமல் போட்டால் அதே தான். இப்போ இர்ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ் போட்டாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ் போட்டு தான் இங்கே வரும். இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் பதிலாக ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் மட்டும் போட்டும். ஸோ ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஆஃப்டர் டேக்ஸ் வராது, ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை என்பி நெட் ப்ரோசீட்ஸு. இங்கே வந்து ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் ப்ளஸ் redemption value minus net proceed divided by n divided by redemption value plus net proceed divided by 2. இதுவும் அதே லாஜிக் தான், சேம் தான். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஃபார்முலாவும் லாஜிக் பார்த்தாச்சு. இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஒரு 5 வகையான ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? 5 வகையான ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்ப்போமா? ஃபஸ்ட் வகை வெறுமனியாக நம்ம டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட் போட்டால் ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இது ஜென்ரலாக நம்ம ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் பார்த்தா அதே மாதிரி இர்ரெடிமபிள் பார்த்த மாதிரி தான். இன்னொன்று என்னன்னா, ஏர்னிங் பர் ஷேர் டிவைடட் பை எம்பிஎஸ். இப்போ நம்ம அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இந்த இங்கே இபிஎஸ் இருக்கா? இபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் நம்ம வச்சுருப்போம். யாருக்கு? லைக் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இருக்கிற ஏர்னிங்ஸ். அது டிவைடட் பை ஒரு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அப்பயும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். இது இன்னொரு வகையான கேல்குலேஷன் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இன்னொரு வகை என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்ம வந்து டிவிடெண்ட் டெசிஷன்ஸில் இருக்கிற சாப்டரில் வந்து கார்டன்ஸ் ஃபார்முலாவோட லிங்க் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாட்டி, லைக் என்னன்னு தெரியாட்டி, நீங்கள் வந்து நான் டிவிடெண்ட் டெசிஷன்ஸோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் இருக்கிற கார்டன்ஸ் ஃபார்முலா வந்து செக் பண்ண லைக் இப்போ எழுதுகிறேன், சைடில் எழுதுகிறேன். அப்புறம் அதுலேருந்து இது எப்படி டெரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிவிடெண்ட் டெசிஷன்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? P0 கண்டுபிடிப்போம். ஸோ P0 கண்டுபிடிக்கும் போது D1 டிவைடட் பை KE மைனஸ் ஜின்னு போகும். கரெக்டா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? KE கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டா? அப்போது P0 இங்கே வந்துடுமா? P0 இங்கே வந்துடும், KE மைனஸ் ஜி இங்கே வந்துடும். KE மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு D1 பை P0. ஜி இங்கே வந்து வந்துடும். ஸோ D1 பை P0 ப்ளஸ் ஜி. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ எழுதிடலாமா? D1 பை P0 ப்ளஸ் க்ரோத். இதுதான் ஃபார்முலா. இதில் D1க்கு வந்து என்னென்ன எழுதலாம்னு சொல்லிட்டு நான் வந்து டிவிடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டில் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். D1னா D0 இன்ட்டு 1 ப்ளஸ் க்ரோத். இது வந்து நம்ம வந்து D1 சொல்லுவோம். ஓகே, ஃபைன். D0ல க்ரோத் ஆட் பண்ணால் D1. சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து அடிஷ்னலாக காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த P0 இருக்குல்ல, இங்கே வந்து மைனஸ், இது வந்து நான் தனியாக எழுதிக்கிறேன். இங்கே P0 மைனஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வரும். ஏன்னா ஏன் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ணுறோன்னா,
இப்போ நம்மளுக்கு வந்து முதல்ல ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா நம்ம ப்ரோக்கரேஜ் நம்ம பே பண்ணுவோம்ல, அந்த காஸ்ட் இருக்குல்ல, நடுவில் இருக்கிற ப்ரோக்கர்ஸ்க்கு பே பண்ணுவோம். அந்த அது போக இருக்கிறத நம்மளுக்கு ப்ரைஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ப்ரைஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட்டில் மைனஸ் பண்ணிடுவோம் அது P0ல. ஸோ கேஇயோட ஃபார்முலா வந்து இதுதான். தென் தேர்ட் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் ஃபார்முலா பார்ப்போம். சிஏபிஎம் மாடல். சிஏபிஎம்னா கேபிட்டல் அசட் ப்ரைஸிங் மாடல். ஓகேங்களா? ஓகே, சிஏபிஎம் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அதோட ஃபார்முலா பார்ப்போமா? கே இஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னு ப்ளஸ் பீட்டா இன்டூ ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட் மைனஸ் ரிட்டர்ன் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகே, இப்போது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னா என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஃபார்முலா எப்படி ரிமெம்பர் பண்ணுறது நான் வச்சுப்போம், அண்ட் லாஜிக்கலாக நான் வச்சுப்போம். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னா என்னதுன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கும்ல, லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. அந்த அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறான், அந்த இதுதான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஈக்விட்டிலே வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருது மார்க்கெட்டில், அதுதான் ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட்டை ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னோட மைனஸ் பண்ணையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரீமியம் கிடைக்கும். ப்ரீமியம் அப்படின்னு என்னதுடா, இது பீட்டாஸ் இன்க்ளூட் பண்ணாதீங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரீமியம் கிடைக்கும். என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கும், அதில் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் நம்ம இருக்கிறோம். முதல்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இல்லாட்டி அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டு போயிருப்பாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இதில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 7% தான், இதில் வந்து 12% இருக்குது. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆகுது ரிட்டர்ன். ஸோ அந்த ஒரு ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆச்சு, கம்மியாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஓகேங்களா? அது இன்ட்டு பீட்டா. பீட்டானா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. இப்போ வந்து வேரி ஆகும்ல ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த இப்போ வந்து டாட்டா, ரிலையன்ஸ் அந்த மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் மாறும்ல, அந்த மாதிரி ரிஸ்க், இந்த இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் மாறுறது வந்து லைக் அது பீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மல்டிப்ளேயர்னு சொல்லுவாங்க. லைக் அது ஒரு கம்பெனிக்கு வேரி ஆகும். ஸோ அது வந்து கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க, அது இன்டூ இந்த எவ்வளோ ப்ரீமியம், அதுக்கேற்ற இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அது இந்த ரிஸ்க் வந்து பீட்டான்னு கொடுத்துருப்பாங்க, அது இன்டூ ப்ரீமியம் போட்டால் எவ்வளோ வருமோ அது ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஆட் பண்ணால் நமக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? இது பெனிஃபிட்டு ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னில் ஆட் பண்ணால், அதாச்சு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் இருக்குல்ல, அதில் ஆட் பண்ணால் நம்ம பெனிஃபிட் ப்ளஸ் ரிட்டர்ன் சாதா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணால், அதில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வச்சிடும். இதுதான் பேசிக்காக இது பிஹைண்டில் இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் 4வது ஃபார்முலா பார்த்தாச்சு. 5வது ஃபார்முலா என்ன? நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து ஐஆர்ஆர் மெத்தடில் போடுவோம்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து 5வது ஃபார்முலா. ஐஆர்ஆருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா lowest percentage plus NPV of lowest divided by NPV of lowest minus NPV of highest minus lowest. இது வந்து நான் சம் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஐஆர்ஆர்ல எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லா ஃபார்முலாம் பார்த்தாச்சு மேக்ஸிமம். இந்த கேஆர் மட்டும் பெண்டிங் இருக்கா? கேஆர்னா என்னன்னா, இப்போ நம்ம கேஇல பார்த்தோம்ல, இது நம்ம மார்க் பண்ணுறேன். கேஇல இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, 3 ஃபார்முலா இருக்கா? இதில் வித்தவுட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அஃபெக்ட் ஆகாமல், இதில் எல்லாத்துலேயும் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இல்லாமல் இருக்கிறது தான் கேஆர். கேஆர்னா என்ன? ரீடைன் ஏர்னிங்ஸ். ரீடைன் ஏர்னிங்ஸ்ல எதுக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கும்? ரீடைன் ஏர்னிங்ஸ்ல நம்ம வந்து
எந்த ஃப்ளோடேஷன் காஸ்ட்டும் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா நமக்கு ப்ரோக்கரேஜ் எதுவுமே இருக்காது. நம்ம வச்சிருக்கோம், எதுக்கு நான் இஷ்யூ பண்ணும்போது தான் நமக்கு ப்ரோக்கரேஜில் பே பண்ணுவோம். நம்ம கிட்டே இருக்கிற ரிட்டைன் ஏர்னிங்ஸ் எதுக்கு நம்ம ப்ரோக்கரேஜ் பே பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாவில் இருக்கிற இஃபோட்டால் நம்ம ஃப்ளோடேஷன் காஸ்ட் இன்வால்வ் ஆச்சு, அந்த இது நம்ம வந்து இன்வால்வ் ஆகாமல் நம்ம சம் போடுறோம். சம் போடும் போது பார்ப்போம். இஃபோட்டால் இன்வால்வ் ஆகுது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, இஃபோட்டால் கேஇ கொடுத்துருக்காங்க. கேஇலேருந்து நம்ம வந்து கேஆர் வரணும்னா கேஆர் இஸ் equal to கேஇ ஆஃப்டர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப்டர் பர்சனல் டேக்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா போட்டால் கேஆர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. நம்ம எல்லா ஃபார்மும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நான் ஓவர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, ஓவர்வியூ கொடுக்குறேன். இங்கே நீட்டாக எழுதியிருக்கேன். இதுதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் பார்த்தோம். ரெடிமபிள், இர்ரெடிமபிள். ரெடிமபிள்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைட் பை நெட் ப்ரோசீட்ஸ். இர்ரெடிமபிள்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் பிளஸ் ரெடிம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட் டிவைட் பை என் டிவைட் பை redemption value plus net proceed divided by 2. ஓகேங்களா? அது மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் பதிலாக ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் மட்டும் போடுவோம். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டிவிடெண்ட் டிவைட் பை நெட் ப்ரோசீட். P0னா நெட் ப்ரோசீட் கூட எழுதலாம். ஓகேங்களா? EPS divided by MPS. KE is equal to D1. D0 into 1 plus G னா D1 சொல்லணும்னா அது. அப்புறம் P0 minus லைக் P0 பதிலாக NP கூட போடலாம். நெட் ப்ரோசீட் மைனஸ் லோடேஷன் காஸ்ட் plus growth. CAPM மாடல் சொல்லி கொடுத்தேன். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா இன்டூ ப்ரீமியம். இது ப்ரீமியம் சொல்லிடுறேன். சரிங்களா? ஐஆர்ஆரில் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். லோயஸ்ட் பிளஸ் lowest percentage plus net present value of lowest divided by net present value of highest minus net present value of lowest into highest minus lowest. இதனால் இதுனா ஆமா. ஓகே, அதே மாதிரி கேஆர் ஃபார்ம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இது பர்சனல் டேக்ஸ் பி இது. ஓகேங்களா? ஓகே, நெட் ப்ரோசீட்ஸ்னா என்னடா? நெட் ப்ரோசீட்ஸ்னா நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோமோ அதுதான் நெட் ப்ரோசீட்ஸ். இஃப் அட் ஆல் நியூ டெப்டாக இருந்தால் தான் இஷ்யூ ப்ரோசீட்ஸ். இஃப் அட் ஆல் எக்ஸிஸ்டிங் டெப்ட்னா மார்க்கெட் ப்ரைஸில் ஃப்ளோடேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு தான் போடும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஃபார்மேட் ஆஃப் ஒர்க்கிங் கேப். இது லைக் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேங்களா? இது நான் வந்து சம் சால்வ் பண்ணும்போது ஒரே சம்மில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபார்ம் எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்த்தாச்சு, ஃபார்முலாவும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அண்ட் லாஜிக்காகவும் சொல்லிட்டேன். எது லைக் உங்களுக்கு இப்போதைக்கு மைண்டில் ஃபுல்லாக லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துட்டு இப்போ சம்முக்குள்ளப்பா. சரிங்களா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். லைக் இல்லஸ்ட்ரேஷன் 10 வரைக்கும் இந்த பார்ட் 1 வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 years ago, Sona Limited issued 12% irredeemable debentures. ஓகேங்களா? irredeemable debentures என்ன ஃபார்முலா? வெறுமனே இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ். ஓகேங்களா? at 103 at 3 rupees 3 premium to their par value of rupees 100. The current market price of these debentures is 94. Is the net proceeds. Okay, if the company pays corporate tax at the rate of 35%, calculate its current cost of debenture capital. So அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 12% interest 35% tax, 94 rupees net proceeds. இதுதான் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இஷ்யூ பண்ணுறது 94 rupees. ஸோ இதுதான் நெட் ப்ரோசீட்ஸ். சரி, ஃபைன். அப்போது நம்ம கேல்குலேட் பண்ணிடலாமா? ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் தானே. காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ். இன்ட்ரெஸ்ட் என்ன? 12%. ஸோ 12% ஆஃப் 100. ஸோ 12 தான் வரும் இன்ட்ரெஸ்ட்டு. இன்டூ 1 மைனஸ் டி என்ன? 35%. 0.35 டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் என்ன? 94. ஸோ கேல்குலேட் பண்ணுங்க, என்ன வருது? 12 இன்டூ 0.65 டிவைடட் பை 94. ஸோ எனக்கு
0.0829 வருது. Therefore 8.29%. உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். Hope so. Okay, then question number 2 பார்ப்போம். Illustration 2. A company issued 10,000 shares, 10,000 debentures, 10% issue பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்புறம் at the premium of 10%. To be mature, இது இந்த டேட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. To be matured on this year. ஸோ 5 இயர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. The debentures will be redeemed on maturity. Compute the cost of capital assuming 35%. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்ம வந்து அந்த லைக் ரெடம்ஷன் வேல்யூ வச்சு அந்த ஃபார்முலா வச்சுப்போம். அந்த ஃபார்முலா எழுதிடலாமா? காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் என்ன பெனிஃபிட் இருக்கும், அந்த ரெடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்குல்ல, டிவைட் பை எத்தனை இயருக்கோ டிவைட் பண்ணால் பெர் இயருக்கு கிடச்சிருமா பெனிஃபிட்டு, டிவைடட் பை redemption value plus net proceed divided by 2. ஓகே, இது நம்ம போட்டு பார்த்தா என்ன வருது, காஸ்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஈன்னு போட்டிருக்கேன் பாருங்க. நான் என்ன போட்டிருந்தேன், கரெக்டாக தான் போடுறது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் என்ன 10%, 10% 10 அப்படியே இருக்கும். 10 ஆஃப்டர் டேக்ஸ் என்ன, டேக்ஸ் என்ன 0.35 ப்ளஸ் ரெடம்ஷன் வேல்யூ என்ன, இஷ்யூ பண்ற பிரைஸ் என்னன்னா 100. இங்க பாருங்க, இஷ்யூடு 100 each at a premium of 10. ஸோ இது இஷ்யூ பண்ற வேல்யூ ஆன் டு பி மெச்சூர்ட் ஆன் இது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மெச்சூர் ஆகிற அமௌண்ட் கொடுக்கல, ஸோ பார் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ரெடம்ஷன் வேல்யூ வந்து பார் வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம ரெடம்ஷன் வேல்யூ வந்து பார்ல தான் எடுத்துக்கணும். ரெடம்ஷன் மைனஸ் நெட் ப்ரோசீட்ஸ் என்ன, இஷ்யூ பண்ற ப்ரைஸ் 110 நம்ம ப்ரீமியமோட இஷ்யூ பண்ணுறோம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 5 இயர்ஸ், 2023 28 வரைக்கும் இருக்கு. ஸோ 5 இயர்ஸ் டிவைடட் பை 100 plus 110 divided by 2. இது சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். KD is equal to 4.29%. ஓகே, உங்களுக்கு இந்த ஆன்சர் டெரைவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10%. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. டிபெஞ்சர்ஸ் ஆஃப் 100 each at par. இஷ்யூ பண்ணா 100 eachல இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் தானே. ஸோ இது வந்து இஃபட்டால் அவங்க வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்காட்டி இதுதான் இஷ்யூ ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா, செக் பண்ணி பார்ப்போம். கொஸ்டின்ல இந்த டேட் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க 2018ல, டு பி மெச்சூர்ட் ஆன் 2028. ஸோ 10 years. The company wants to know the cost of its existing debt on 2023. 2023 செக் பண்ண சொல்றாங்க. அப்போ 2018லேருந்து 2023க்கு 5 years தான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல நீங்கள் 5 years தான் போடணும். அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 80. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து நெட் ப்ரோசீட்ஸாக யூஸ் பண்ணுவோம். ரெடம்ஷன் வேல்யூ வந்து கொடுக்கல, ஸோ வந்து நம்ம ரெடம்ஷன் வேல்யூ வந்து 100 rupees பார்ல எடுத்துக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, நம்ம சம்ல அப்ளை பண்ணால் போதும். டேக்ஸும் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா, சம்ல அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா எடுக்கணும். ஃபார்முலா வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் அப்ளை பண்ண என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் என்ன 10%, டேக்ஸு 0.35 ப்ளஸ் ரெடம்ஷன் வேல்யூ வந்து 100 தான், நெட் ப்ரோசீட்ஸ் வந்து 80 டிவைடட் பை N5. நீங்கள் சொன்னால 5 அது 40 டிவைடட் பை 100 ப்ளஸ் 80 டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருது,
you should get KD is equal to 11.66 போயிட்டே இருக்கும் 667% போட்டிருக்கோம். ஓகேங்களா? டன். இந்த சம்மும் சால்வ் பண்ணியாச்சு. illustration 3. இப்போ illustration 4 போலாம். இது நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போக வேண்டிய சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டானதுன்னா இதில் 5 இயர்ஸ் மட்டும் தான் எடுப்போம். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா நான் மார்க் பண்ணிடுறேன் எந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. இதில் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது ட்ரிக்கியாக. இதில் வந்து நீங்கள் வந்து 110 நீங்கள் எடுக்க மாட்டீங்க. மேபி சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அப்படியே ரெசிப்ரோக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. 110 - 100 போட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நெட் ப்ரோசீட்ஸ் வந்து ரெடம்ஷன் வேல்யூ 110 எடுத்துட்டு நெட் ப்ரோசீட்ஸ் வந்து 100 எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 4 and 5 அப்படி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 10 பார்த்துட்டு, அதாச்சும் illustration 10 பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆர்டர் 3 போவோம். ஏன்னா இப்போ வந்து இந்த இதில் வந்து நமக்கு என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா ஐஆர்ஆர் மெத்தட், அதாச்சும் இந்த yield to maturity அது இன்வால்வ் ஆகுது. ஸோ அது கொஸ்டின் நம்பர் illustration 10 பார்த்துட்டு இது பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ illustration 10 முடிச்சுட்டு நான் 4, 5 அப்படிலாம் வரேன். சரிங்களா? illustration 10 பார்ப்போம். illustration 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மிஸ்டர் மெஹ்ரா ஷேர் ஆஃப் ஆல்ஃபா லிமிடெட் ஃபார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா லிமிட்ல இருந்து 1000 rupeesக்கு he received a dividend for a period of 5 years at the end of 10% at the rate of 10%. 10% okay dividend. At the end of 5th year he sold the share of Alpha Limited for 1128. Okay, you are required to compute the cost of equity as required by realized yield approach. Realized yield approach yield to maturity approach most are same or yield to மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பா. அதுனாலும் இந்த மாதிரி ஐஆர்ஆர் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், எப்படின்னு சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, year, cash flow, discounting factor at some percentage, present value of cash flow, அப்புறம் discounting factor at some percentage, அதே மாதிரி present value of cash flow. Done. இப்போ ஐஆர்ஆர் மெத்தட்ல என்னன்னா முதல்ல லைக் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். நெட் ப்ரெசென்ட் வேல்யூனா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் என்பிவின்னு சொல்லுவாங்க. அதான் நெட் ப்ரொசீட் வேல்யூ. ஓகேங்களா? நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. ஏன் நான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ எடுப்பேன்? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க 1000 rupees. அது கரண்ட்டாக இப்போ இந்த டேட்டுக்கு 1000 rupees வேல்யூ. அது வந்து உங்களுக்கு வந்து 10 rupees ஃபிக்ஸட் டெபாசிட். சும்மா ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க 10 rupees இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துட்டே இருக்கு டிவிடெண்ட். அதுக்கப்புறம் கடைசி நீங்கள் லைக் அது வந்து நம்மளுக்கு வந்து திருப்பியும் ரெடீம் பண்ணும்போது லைக் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1100 rupees ரெடீம் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். அது நமக்கு இன்ஃப்ளோ. இந்த 1100 rupeesஸும் இந்த 1000 rupeesஸும் கம்பேர் பண்ணுறது வேலிடா அப்படின்னு சொன்னால் வேலிட் கிடையாது. இந்த 1100 rupees 1000
ப்ளஸ் இந்த 4 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க 10 ருபீஸ், அதையும் இந்த 1000 ருபீஸும் கம்பேர் பண்ண வேலிடே கிடையாது. வேலிடான ஒரு கம்பேரிசனே கிடையாது. ஏன்னா இது வந்து கரண்ட் இயர், இது நெக்ஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயர் 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, இது வந்து 4 வருஷம் எண்டில் கொடுப்பாங்க. இதுவும் அது வந்து கம்பேர் பண்ண இது லைக் ஒரு வேலிடான கம்பேரிசனே கிடையாது. ஸோ இதை நம்ம ப்ரெசென்ட் வேல்யூக்கு எடுத்துட்டு வந்துட்டு எப்படி எடுத்துட்டு வருவோம்னா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டு எடுத்துட்டு வருவோம். சரிங்களா, இதெல்லாம் ப்ரெசென்ட் வேல்யூக்கு எடுத்துட்டு வந்துட்டு இதையும் இந்த ப்ரெசென்ட் வேல்யூ எடுத்துட்டு மைனஸ் பண்ண இல்லை, இன்ஃப்ளோவையும் அவுட்ஃப்ளோவையும் மைனஸ் பண்ண இல்லை, ப்ரெசென்ட் வேல்யூவில் மைனஸ் பண்ண இல்லை, நம்மளுக்கு வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த நெட் ப்ரெசென்ட் வேல்யூ தான் இங்கே போடுவோம். இங்கே பாருங்க, ப்ரெசென்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ அதுதான் இங்கே போடுவோம். இது போட்டு 2 டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 2 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 எடுத்து பார்ப்போம். இஃப் அட் ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்து இருக்கிற டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் முடிவு பண்ணி அதை எடுத்து போட்டு கம்பேர் பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், ஒன்று நெகட்டிவாக வரணும். அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்த பிறகு நம்ம வந்து ஐஆர்ஆர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம், என்ன பர்சன்டேஜில் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக பண்ணுறது. ஓகேங்களா, ஐஆர்ஆர் மெத்தடில். ஓகே, இப்போ இந்த சம்மில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். 1000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, 5 இயர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 இயர்ஸ்க்கு டிவிடெண்டு ப்ளஸ் கடைசியாக எண்டில் நமக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோ வரும். எவ்வளோ 1128 வந்து இன்ஃப்ளோ ரெடீம் பண்ணுறாங்களா, ஹி சோல்ட் த ஷேர் ஆஃப் சேல் பண்ணுறாங்க ஷேரை. ஸோ 1128 வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளோ ஆயிடுது. இதை ரெடீம் பண்ணல, ஏன்னா ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடீம் அதெல்லாம் சேல் கொடுத்துறாங்க. ஸோ நம்மளுக்கு அது இன்ஃப்ளோ தானே, கேஷ் இன்ஃப்ளோ தானே நம்ம பார்க்குறோம். ஓகே ஃபைன். டிவிடெண்ட் வந்து இல்லை இயருக்கு இயர் எவ்வளோ கொடுக்குறாங்க, 10%. ஸோ எவ்வளோ வருது, 100. 1000ல 10% 100. ஸோ 100 கொடுப்பாங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து 100 போட்டலாம். சரிங்களா, 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க 100. ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு வாங்குறாங்க, 1000 ருபீஸ். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க 1000. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம எப்பவுமே 10% இருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா, 10% போட்டு ஆரம்பிச்சானா நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10% போட்டால் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ வரும், நீங்கள் கேல்குலேட்டர் எப்படி டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஜீரோவில் எப்பவுமே இயர் 0ல் வந்து எப்பவுமே 1. ஓகேங்களா, ஸோ அது எப்பவுமே 1 போட்டுக்கோங்க. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 இப்போ 10%னா பாருங்க 1/1 + டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ், அதாச்சும் அந்த பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன், அது வச்சுக்கோங்க. இப்படி போட்டுக்கணும் ஃப்ளோட்டு த ஹோல் பவர் n. நீங்கள் எத்தனாவது இயர் கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனாவது இயருக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ 10% தான் என்னது, கீழே வந்து 1 + 0.1 வருமா, ஸோ 1.1. அப்போனா 1/1.1 போட்டுக்கோங்க. கேல்குலேட்டர் எப்படி போடணும், 1/1.1 போட்டாச்சா. இப்போ ஈக்குவல் டு அமுக்குனானா ஃபர்ஸ்ட் இயருக்கான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கிடைக்கும். அதாச்சு இந்த இயருக்கான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம டிவிடெண்ட் இருக்குல்ல அந்த இயருக்கான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கிடைக்கும். சரிங்களா, அது நம்ம எழுத போறதில்ல இப்போதைக்கு. ஆனால் இதுதான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எழுத போறது. ஏன்னா இப்போ 5 வருஷம் சேர்த்து நம்ம ப்ளஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் போடுவோம், அது மாதிரி போட்டு படிடலாம். சரிங்களா, சரி ஃபர்ஸ்ட் இயருக்கான இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் 5வது வருஷத்துக்கு போகணும்னா இப்படி 5th இயர் போகணும்னா இங்கே என்ன இருக்கு, கேல்குலேட்டர் எப்படி போகணும்னா ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இயருக்கு, ஸோ செகண்ட் இயருக்கு இன்னொரு ஈக்குவல் டு, தேர்ட் இயருக்கு இன்னொரு ஈக்குவல் டு, ஃபோர்த் இயருக்கு இன்னொரு ஈக்குவல் டு, 5th இயருக்கு இன்னொரு ஈக்குவல் டு. ஸோ 5 டைம்ஸ் நம்ம ஈக்குவல் டு அனுப்பினா 5th இயர் கண்டுபிடிக்கலாம். 5th இயர் இங்கே யூஸ் பண்ணோம்னா 0.6209. இந்த 0.6209 வந்து என்னதுன்னா 5th இயர் நம்ம வந்து 5 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து எண்ட் பண்ணும் போது இருக்கிற வேல்யூ. ஓகேங்களா, 5th இயருக்கு என்ன டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 5th இயர் வரைக்கும் டோட்டலாக இருக்கிற டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஜிடிஎம் வேணா போதும், டோட்டல் ஆஃப் 1 2 3 4 5 கிடைக்கும். சரிங்களா,
அப்போ 1 2 3 4 5 டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி இருக்கும் போது இப்போ ஈக்குவல் டு முடிச்சிட்டிங்க 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணி அதுக்கடுத்து ஜிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.7908 வருது சரிங்களா. 8 9. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ இதை 100ஓட மல்டிப்ளை பண்ணா 379.08 வருது. அதே போல இது மல்டிப்ளை பண்ணா நம்ம 4 டிஜிட் எடுத்துப்போமா? இருங்க, 379.0787. அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ண நம்ம எடுத்துக்கோங்க 1128 இன்டூ 0.6209 700.3752. இது இதுக்கு என்ன வருது பாருங்க டோட்டல் பிளஸ் 379.0787 மைனஸ் 1000 போட்டா 79.4539. ஓகேங்களா. இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து அடுத்து என்ன எடுக்கலாம்னு பார்க்கும்போது பார்த்தா இப்போ வந்து 10%க்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நான் பாசிட்டிவ்ல இருந்து இப்போ இந்த அமௌண்ட் பாசிட்டிவா இருக்கா, இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஏத்துனா 10ல இருந்து 15 20 ஏத்துனா இது நெகட்டிவ் ஆகுமா, இல்ல கம்மி ஆக்கலாம் 5 வெயிட் பண்ணா இங்க வந்து நெகட்டிவ் ஆகுமானா, இதுல டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து ஏத்துனா இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல இது வந்து 15 20 இன்க்ரீஸ் ஆக ஆக இது இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரெசென்ட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்ன லைக் நம்ம லைக் இன்ஃப்ளேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கூட்டு வர்றதுக்கான ஒரு பர்சன்டேஜ். ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 0 கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. 15 போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு 1000 மேல இருந்துச்சு, 500 மேல 200 மேல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 20 எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து 15 எடுத்து பார்ப்போம் சரிங்களா. 15% போட்டா ஃபர்ஸ்ட் வந்து 1ல தான் இருக்கும். இது 1000 தான். எப்பவுமே இது இயர் ஜீரோல டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 1 தான். அதுக்கு அடுத்து எப்படி போடணும்? 1/1 plus 0.15 அப்படின்னா 1.15 போட்டு the whole power n. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஹோல் பவர் 1 தானே, அப்ப 1/1.15 போட்டா என்ன வரும் பாருங்க. 1/1.15 போட்டா 0.8696 வரும். அதை நம்ம வந்து 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டே போனோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணா செகண்ட் இயருக்கு ஈக்குவல் டு தேர்ட் டைம் தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் டைம் ஃபோர்த் இயருக்கு, ஃபிஃப்த் டைம் ஃபிஃப்த் இயருக்கு. ஃபிஃப்த் டைம் என்ன வருது? 0.4972. அது எழுதிடலாம் 0.4972. இது ஜிடிஎம்க்குன்னா இப்படி நீங்க அந்த இருக்கிற அமௌண்ட் வச்சுக்கிட்டு இப்போ எதுவுமே வேற எதுவுமே டைப் பண்ணாம ஏசிஎம்காம ஜிடிஎம் கிட்டனா இப்போ டோட்டல் ஆஃப் 1 to 5 years போட்டா 3.3522 வந்துடும் சரிங்களா. இதையும் நம்ம வந்து இந்த கேஷ் ஃப்ளோவை மல்டிப்ளை பண்ணணும். கேஷ் ஃப்ளோ 100 மல்டிப்ளை பண்ணா 335.2 2155. ஓகே, அப்புறம் இந்த 0.4972 இன்டூ 1128 1128 இன்டூ 0.4972 560.8416. இது வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண என்ன வருது பாருங்க. 335.2155 மைனஸ் 1000 மைனஸ் 103.9429. ஓகே, நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ஐஆர்ஆர் ஃபாலோ பண்ணி ஆன்சர் போடலாம். ஐஆர்ஆர் ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தோன்னா நம்மளே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லோயஸ்ட் பர்சன்டேஜ், இந்த லோயஸ்ட் பர்சன்டேஜ் இந்த 10% இருக்குல்ல, லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிளஸ் என்பிவி ஆஃப் லோயஸ்ட் டிவைடட் பை என்பிவி ஆஃப்
lowest minus NPV of highest into highest percentage minus lowest percentage. NPV of lowest என்ன இது, NPV of highest என்ன இது, NPV of சாரி வெறுமனே பர்சன்டேஜ், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இது, லோயஸ்ட் பர்சன்டேஜ் இது. ஓகேங்களா, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இருங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். லோயஸ்ட் பர்சன்டேஜ் என்ன 10, அது பிளஸ் NPV ஆஃப் லோயஸ்ட் வந்து 79.4539 divided by 79.4539 மைனஸ் இன்னொரு மைனஸ், ஏன்னா இந்த என்பிவி ஆஃப் ஹையஸ்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இன்னொரு மைனஸ் 103.9429. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு மேலே நியூமினேட்டரோட டிவைட் பண்ணானா ஒரு அமௌண்ட் வரும். அதோட ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் உண்டு. ஹையஸ்ட் என்ன 15 மைனஸ் லோயஸ்ட் என்ன 10 மைனஸ் பண்ணாதான் என்ன வருது பாருங்க. சொல்யூஷன் என்ன வருது, 79.4539 மைனஸ் 1 பிளஸ் 103.4529 into 79.4539 into 5 plus 10. எனக்கு 12.1662 வருது. 12.1662 வருது. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஐஆர்ஆர் கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுதான். நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போற காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேஇ. நான் ஐஆர்ஆர் வழியா கேஇ கண்டுபிடிச்சு சொன்னல, இது ஒரு மெத்தட். ஓகேங்களா, இப்படிதான் கண்டுபிடிக்கணும் கேஇ. சரி, இது ஈல்ட் டு மெச்சூரிட்டி அப்ரோச்சோ ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச்சோ ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதே மாதிரி தான் நம்மளுக்கு 4th கொஸ்டினோ 5th கொஸ்டினோ சால்வ் பண்ணும். ஸோ இதை பார்த்துட்டு அதனால தான் அது பார்க்கலாம்னு சொன்னேன். இப்போ இந்த 4th கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலயும் நம்ம என்டர் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ஹெட்டிங்ஸை. சரி, இதுல என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Institutional Development Bank issued zero interest deep discount bonds on of face value of 1 lakh each issued at 2500. ஓகே, 1 lakh வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கிற பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அட் ருபீஸ் 2500 அண்ட் ரீபேபிள் ஆஃப்டர் 25. இப்போ 2000 நம்ம 2500 நம்ம பே பண்ணுறோம். லேட்டரா நமக்கு வந்து 25 இயர்ஸ் கழிச்சு 1 lakh rupees அவங்க திருப்பி தராங்க. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்யூ பண்றது நம்ம கேஷ் அவுட் ஃப்ளோ 2500 நம்மளுக்கு இப்போ ஸ்டார்டிங்ல 25 இயர்ஸ் கழிச்சு 1 lakh நம்மளுக்கு தருவாங்க. ஓகேங்களா, ஆனா இது வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ். அப்போ நடுவில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடைக்காது. ஓகே டன். இப்போ நம்ம அந்த சம்ல இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 100 அந்த மாதிரி ஜீரோ இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியாக 1 lakh கொடுத்துருவாங்க. கம்ப்யூட் த காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஃப் தேர் இஸ் நோ கார்பரேட் டேக்ஸும் இன்வால்வ் ஆகல. இப்போ நம்ம வந்து சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் 0 எடுத்துப்போம். இயர் 0ல கேஷ் ஃப்ளோ என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம அவுட் ஃப்ளோ என்ன 2500 rupees ஃபர்ஸ்ட் பே பண்ணுறோம் அவுட் ஃப்ளோவா. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்ப்போம் அப்புறமா. இப்போ அதுக்கப்புறம் 25 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து கொடுப்போம். அண்ட் லேட்டர் ஆன் அட் த இயர் ஆஃப் 25 வந்து நம்மளுக்கு 1 lakh வந்து நம்மளுக்கு வந்து திருப்பியும் கொடுத்தோம். ஓகேங்களா, அதுதான் ரீபேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கொஸ்டின்ல. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின் இருக்கிற டேட்டா. இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே 10% டிஸ்கவுண்டிங் ஃபேர் எடுப்போமா. ஸோ அதை வச்சே போகலாம். 10% போட்டோம்னா இதில் எப்பவுமே நம்மளுக்கு ஒன்று தான் வரும் இயர் 0ல. ஸோ 2500, இதுலேயும் 2500. ஓகேங்களா, இதுக்கு 25 இயர்ஸ்க்கு 1/1.1 ஈக்குவல் டு போட்டால் 0.909 வருதா. ஸோ 25 டைம்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் டைம் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. 25 டைம்ஸ் அவங்கிட்டானா மேலே உங்களுக்கு வந்து நம்பர் இருக்கும்ல, டிஜிட் காமிக்கும்ல கால்குலேட்டர்ல, 27 காமிக்கும்.
ஸோ டூ டிஜிட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேங்களா. அதில் லைக் நம்ம 25 டைம்ஸ் பண்ணுறோம்னா 25 இயர்ஸ் பண்ணுறோம்னா 27 இருக்கணும். அப்போ 23 இயர்ஸ் பண்ணால் 25 இருக்கணும் மேலே நம்பர். அது மாதிரி நீங்கள் ஞாபகம் அது மாதிரி ஈஸியாக நீங்கள் என்னாமலே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் ஈக்குவல் டைம்க்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 25 இயர்ஸ் வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 0.0923 ஜிடிஎம்க்கு 9.0770 இது ஜீரோவாக தான் இருக்கும். இது போட்டால் என்ன வருது 0.0923 இன்ட்டு 1 lakh 9230 9230 மைனஸ் 2500 என்ன வருது 6730. ஓகே, அதே போல் இதுக்கு என்ன டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போடலாம் பார்த்தானா இதில் வந்து 6000 ருபீஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஹையாக இருக்குது வேல்யூ. ஸோ நம்ம 15% மேலே 20% போகலாம் ஓகேங்களா. 20% போய் பார்க்கலாம். 20% போட்டு பார்த்தா நீங்கள் 15 போட்டு பார்க்கலாம். அப்போ நெகட்டிவாக வராட்டி நம்ம 20 போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ 20% போட்டு பார்க்குறேன். 20% போக்கும்போது இங்கே பாசிட்டிவ் வரக்கூடாது, இங்கே நெகட்டிவ் வரணும். இப்போ இங்கே 6730 வந்துச்சா இங்கே நெகட்டிவ்ல வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபார்முலாவில் அந்த ஐஆர்ஆர் ஃபார்முலாவில் போடும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகே, இப்போ 1/1.2 ஈக்குவல் டு போட்டால் ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கும். ஸோ 25 டைம்ஸ் அமுகணும். 27 மேலே 27 வரைக்கும் என்ன வருதுன்னா 0.0105. இங்கே என்ன வருது ஜிடிங்களா 4.9476. ஓகே, $9230 into 0.0105 போட்டா 96.915 minus 2500. ஐயோ சாரி, மை மிஸ்டேக். இது ஏதோ நான் மல்டிப்ளை பண்ற பாருங்க. நான் 0.0105 1 lakh கூட மைனஸ் மல்டிப்ளை பண்ண வேணாம் பாருங்க. $1050 மைனஸ் 2500 போட்டா 1450 நெகட்டிவ். சரி ஓகே, இப்போ ஐஆர்ஆர் போடலாமா ஃபார்முலா. ஐஆர்ஆர் என்ன lowest plus NPV of lowest divided by NPV of highest. Sorry, கீழே lowest first. Lowest minus NPV of highest into highest minus lowest. ஓகே, இப்போ lowest என்ன 10 போட்டோமா. ஸோ 10 plus NPV என்ன 6730 divided by 6730 நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் போட்டு 1450 கீழே டினாமினேட்டர் ஆட் பண்ணோம் இன்டூ 20 எடுத்தோம் 30. ஸோ 20 minus 10 கரெக்டா டன். ஸோ இது கால்குலேட் பண்ணும்போது என்ன ஒரு ஆன்சரு 6730 plus 1450 divided by equal to into 6730 into 10 plus 10 போட்டா 18.2274 வருது ஓகேங்களா. இந்த அமௌண்ட் இந்த ஓகேங்களா இதுவும் ஐசிஐல இருக்கிறதும் டிஃபர் ஆகலாம். பிகாஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்றது வந்து 25 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்றோம். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து வேரி ஆகலாம். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நம்ம வந்து அசம்ஷன்ல தான் எடுக்கிறோம். ஸோ 10-20ல மோஸ்ட் ப்ராபப்ளி கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வந்துச்சுன்னா இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து அவங்களே கொடுப்பாங்க. அவங்க கொடுத்துருந்தா அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தான் நீங்க எடுத்து போடணும். இப்போ நம்மளே அசியூம் பண்ணிட்டு நம்ம 10-20 போறதுனால நமக்கு வந்து ஆன்சர் வேரி ஆகலாம். இப்போ நீங்க வந்து ஆன்சர் என்ன 18.22 ஐசிஐல என்ன ஆன்சர் இருக்கு செக் பண்ணுங்க. $15.89 இருக்கா. இப்போ ஸோ 15-16 டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து இங்கே 15 10க்கு மேலே 15 இங்கே 16 போட்டால் மோஸ்ட் ப்ராபபிளி கிட்டத்தட்ட ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அதுதான் இப்போ ரீசன், வேற ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் அது மாதிரி வேணால் சால்வ் பண்ணிப்பாங்க. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 15, இங்கே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 16. அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. லைக் நம்ம எல்லாத்தையும் ப்ராபபிலிட்டி செக் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா போட்டுருந்தா எக்ஸாமில் டைம் ஆகிடும். இது கூட உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் தான். மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு கொஸ்டினில் வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இதுக்கும் நமக்கு வந்து ஆன்சர்ஸ்க்கு மார்க் அலர்ட் பண்ணுவாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்ப்போமா? ஓகே, illustration 5 என்ன கொடுத்துருக்காங்க? RBML is proposing to sell 5-year bond of 5,000 at 8% rate of interest. ஓகே, 5,000 rupees உள்ள பாண்ட் வந்து செல் பண்ண விரும்புறாங்க at 8% rate of interest. ஓகே, the bond amount will be amortized equally over its life. ஓகே, calculate the bond's present value for an investors if he expect a minimum rate of return of 6%. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரோட ரேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ரேட் கொடுக்கையில நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். எதனா நம்ம ப்ரெசென்ட் பாண்டோட ப்ரெசென்ட் வேல்யூ. சரி, ஓகே. இப்போ நம்ம டேபிளை உருவாக்கலாமா? இதில் இயர் போட்டுக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, கேஷ் ஃப்ளோ, டோட்டல் கேஷ் ஃப்ளோ என்ன? டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அவங்க கொடுத்துருக்காங்க அட் 6%. அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இந்த ப்ரெசென்ட் வேல்யூவில். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 6%. ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ போடலாமா? இப்போ ஓகே, இதில் நம்ம வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகல. அதனால A0 போட்டு நெகட்டிவ் போட்டு அந்த 5,000 மைனஸ் பண்ணி அந்த மாதிரி போட தேவை. இப்போ நம்ம நெட் ப்ரெசென்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். வெறும் அந்த கேஷ் இன்ஃப்ளோ வருதுல்ல, அது மட்டும் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். கேஷ் அவுட் ஃப்ளோ ஃபஸ்ட்டு 0வில் போட்டு போடணும்ல, அது போட போகிறதில்ல. கேஷ் இன்ஃப்ளோ என்னெல்லாம் வருது பார்ப்போம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. 4, 5. பிரின்சிபல் என்ன? ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து இது ப்ரொபோசிங் டு செல் 5 years ஓல்ட் பாண்டா. இது வந்து the bond will be amortized. நான் ஹைலைட் பண்ணுறேன். the bond will be amortized equally over its life. ஸோ அப்போ 1000 அமௌண்டைஸ் ஆகும் 5 yearsக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1000 வந்து நம்மளுக்கு அமௌண்டைஸ் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4,000 தான் நமக்கு வந்து செகண்ட் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட் இயர்ல நமக்கு 4,000 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல 5,000 ஃபுல் அமௌண்ட் இருக்கும். ஸோ 5,000 இன்டூ 8% இன்ட்ரெஸ்ட் போட்டா எவ்வளோ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கும் நமக்கு? 400 rupees. அதே போல பேலன்ஸ் இந்த 1000 போயிடுச்சா? செகண்ட் இயர்ல நம்மளுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 4,000 இன்டூ 8% தான் செகண்ட் இயர் ஹோல் இயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஸோ செகண்ட் இயர்ல அதே மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணால் 320 வரும். அதாச்சு 4,000 இன்டூ 8%. அப்புறம் 3,000 இன்டூ 8% 240. அதே மாதிரி 2,000 இன்டூ 8% 160. 1,000 இன்டூ 8% 80. இப்படி கேல்குலேட் பண்ணிட்டே போவோம். ஓகே, இப்போ 1,000 + 400 1,400 1,320 டோட்டல் கேஷ் ஃப்ளோ. நம்ம மொத்தமாக கேஷ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அந்த இயர் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரிசீவ் ஆகுது. 5,000 வந்து 1,000 மந்த்லி இயர்லி நம்மளுக்கு வருதா? அது போக இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் கையில். ஸோ கேஷ் ஃப்ளோ என்னென்னு பார்க்குறோம். 1,240, 1,160, 1,080. சரி, ஓகே, எல்லாத்தையும் எழுதியாச்சு. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 1/1.06 கொடுங்க. 1/1.06 ஈக்குவல் டாம்னா ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 0.9434. இதுக்கு ஏன் நீங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து டோட்டல் எடுத்து அந்த 1 to 5 போட்டு சேர்த்து போடுவோம். ஏன் அப்படி போடலாம்னா, இப்போ பிரின்சிபல் மட்டும் நம்ம வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டுடலாம். இப்போ டோட்டல் கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஒரே அமௌண்ட்டாக இல்லை, 1,400, 1,320. இப்போ வந்து 1,400 ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அந்த ஜிடிஹெச் போடும்ல, அந்த அமௌண்ட் போட்டு டோட்டல் ஆஃப் சம்திங் இந்த 1,000 வெறுமனே அந்த 1,400 இன்ட்டு சம்திங் போட்டு போடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இது வந்து வேரி ஆகுது. ஸோ அதனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்போ இது ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டே போகலாம். அடுத்து ஈக்குவல் டு போட்டால் 0.8899 பதிலாக
900 மாத்திடலாம். ஓகே, 0.8396, 0.7921, 0.7473. இதை மல்டிப்ளை பண்ணலாம் இந்த கேஷ் அவுட் டோட்டல் கேஷ் ஃப்ளோவில். நான் இது ஃபாஸ்ட்டாக எழுதிடுறேன், நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுங்க. இதுவும் மல்டிப்ளை பண்ணும்போது 41. ஓகே, இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 5262 வரும். சரிங்களா, இருங்க 1 செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன், வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் சால்வ் பண்ணியாச்சு. 5th கொஸ்டின் டன். ஸோ 6th கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த. இப்போ எலக்ட்ரிஷன் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். XYZ and Co issues 2000 10% preference shares of 100 each at 95 each. Calculate the cost of preference shares. 10% வந்து டிவிடெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ 95 இஷ்யூ ப்ரைஸு. ஸோ இதுதான் P0 ஆச்சு. நெட் ப்ரோஃபிட்ஸ். Cost of preference shares. KP is equal to 10% of 100. ஸோ 100 10% of 100 போட்டுறேன். ஸோ 10 தான் வரும். டிவைட் பை 95. 10 by 95 என்ன? Is equal to KP is equal to 10.53% or 0.1053. ஓகே, 6th கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. 7th ஒன் பார்ப்போம். If all energy is issuing preferred stock at 100 per share with a standard stated dividend of 12 and floating cost of 3%, calculate the cost of preference. Okay, 12 rupees dividend கொடுத்தாங்க. ஸோ டிவிடெண்ட் இருக்க ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 3%. ஸோ 100 rupees இஷ்யூ ப்ரைஸில் 3% மைனஸ் பண்ணால் நெட் ப்ரோஃபிட் கிடைக்கும். ஸோ நெட் ப்ரோஃபிட் கால்குலேட் பண்ணலாமா? நெட் ப்ரோஃபிட் வந்து 100 minus 3%, 97 வருதா? So cost of preference shares is equal to preference dividend divided by net proceeds. Preference dividend என்ன 12, net proceeds என்ன 97. 12 by 97 என்ன? 12.37% or 0.1237. இதுதான் ஆன்சர். ஓகே, டன். கொஸ்டின் நம்பர் 7 illustration 7 சால்வ் பண்ணியாச்சு. illustration 8 பார்ப்போம். XYZ Limited issues 2000 10% preference shares of 100 each at 95. ஓகே, 95 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட்ஸ். The company proposed to redeem the preference shares at the end of 10th year. 10th year வந்து என்ன? From the date of issue. So 10% வந்து dividend, preference dividend. And இதில் வந்து redemption value வந்து கொடுக்கல. ஸோ 100 எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபைன். எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். டேக்ஸ் வராது, ஏன்னா இது ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட். இப்போது கேபி கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் ப்ளஸ் redemption value minus net proceed divided by n divided by redemption value plus net proceed divided by 2. இது நம்ம அப்ளை பண்ண என்ன வருது பார்ப்போமா? preference dividend என்ன? 10% of 100 10 plus redemption value 100. நம்ம எதுவுமே கொடுக்காதனால 100 எடுத்துக்கிட்டோம். net proceeds வந்து 95.
divided by n என்ன 10 years. ஓகே, divided by 100 plus 95 divided by 2. இது சால்வ் பண்ணுங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். 100 minus 95 divided by 10 plus 10 divided by 10.5 வருதா numerator 10.5 195 by 2. எனக்கு 0.1077 வருது ஆர் 10.77%. ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். A company has dividend of 1 rupees per share of face value 10 each last year and it is expected to grow 10%. இது வந்து growth. ஸோ டிவிடெண்ட் வந்து டி நாட் இது expected to grow at 10% expect பண்ணா ஓகே. காஸ்ட் ஆஃப் equity if the market price is 55. ஸோ பி நாட் கொடுக்குறான். ஸோ ஃபார்முலா என்ன? KE is equal to D நாட் 1 plus growth. இது D நாட் தான் கொடுத்துருக்கான். ஸோ D1 கண்டுபிடிக்கணும். D நாட் into 1 plus growthனா D1 ஓகேங்களா. டிவைட் பை ப்ரைஸ் P நாட் மைனஸ் போட்டேஷன் இதில் கொடுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை, ஃபார்முலாவில் மென்ஷன் பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் growth rate. ஓகே, இப்போ D நாட் என்ன 1 into 1 plus growth என்ன 0.1 divided by P நாட் என்ன 55 மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, சரி ஃபிக்ஸட் காஸ்ட் ஃப்ளோரேஷன் காஸ்ட் என்ன எதுவுமே இல்லை, ப்ளஸ் growth rate என்ன 0.1. ஓகே, சால்வ் பண்ணாமல் இது போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 55 plus 1 எனக்கு 0.12 வருது ஆர் 12%. இதுதான் காஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிச்சு. கொஸ்டின் நம்பர் 10 வந்து நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணியாச்சு. லைக் இந்த பார்ட் 1 ஆஃப் வீடியோ இல்லஸ்ட்ரேஷன் 10 வரைக்கும் சால்வ் பண்ணிட்டேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்லாம் நம்ம பார்ட் 2 ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.